எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 1 வயசுலேருந்து 2 வயசு பேபிக்குள்ள கேரட் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுங்க. ப்ளஸ் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. ஏன்னா இப்போருந்து கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் மிங்கிள் ஆகும். ப்ளஸ் வந்து சாதத்தை கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மட்டும் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சும்மா 2 ஸ்பூன் எண்ணெய், ரொம்பவும் எண்ணெய் சேர்க்காதீங்க. எண்ணெய் போட்டுக்கிட்டு சின்ன சீரகம் இருக்கு இல்லையா, சின்ன சீரகத்தை கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நீங்கள் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கீங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்துங்க. வெங்காயம் தக்காளி கட் பண்ணிங்கன்னா நல்லா தூவிட்ட பிறகு நல்லா வதக்கிங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா அது நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி குழப்பம் வர வரை நல்லா வதக்கிக்கணும். ஓகேவா? நான் வதக்கிறது வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருந்தேன். சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அது இன்னும் நல்லா குழக்குன்னு வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. அதோட கொஞ்சம் பெப்பர் தூளுமே ஆட் பண்ணிங்கன்னா, நான் பெப்பர் தூள் போடுறப்போ எடுக்கிற வீடியோ, ஒரு சில குழந்தைங்க பெப்பர் தூள் சாப்பிட மாட்டாங்க. ப்ளஸ் கேரட்டுமே போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா கேரட்டு போட்டோன்னு நல்லா மல்ஜ் ஆகிற வரையும் நல்லா வதக்கி. ஏன்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி தான் கொஞ்சம் வேக வைக்கணும். ஏன்னா மசிச்சு தான் கொடுக்க போகிறோம். தண்ணி சாதம் அதை கட் பண்ணிவிட்டு தண்ணி சாதம் போட்டு நல்லா கொதிய விட்டோன்னே ஒரு 3-4 விசில் விட்டோன்னே இறக்கி விட்ருங்க. நல்லா கொதியறதுலாம் நான் கட் பண்ணிட்டேன். 3 இல்லை 4 விசில் வந்தோன்னே, இப்போ விசில் அடங்கிடுச்சு. 3-4 விசில் வந்தோன்னே விசில் அடங்கிடுச்சு. இப்போ சாதம் ஓப்பன் பண்ண நல்லா குழையாக இருக்கும். அந்த கேரட் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, நம்ம அந்த சாதத்தை எடுத்து அதை ஊட்டுறப்போ அந்த கேரட்டையும் சாதத்தையும் நல்லா மசிச்சு சேர்த்து விட்டுங்க. குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. என் குழந்தை நல்லா சாப்பிடுவோம். உங்கள் குழந்தை எப்படி சாப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதாவது ஃபுட்டு